அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்படி பசங்க படிக்கிற பசங்க தானே, அவங்களோட காசு இருக்குமா? இருக்காது. காசு இருக்குமா? இருக்காது. அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் எடுத்து செலவு பண்ணி ஆகணும். அவங்க அப்பா அம்மா பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிருக்கானாக்கா, நாள் ஆக ஆக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த பணம் எல்லாம் காலி ஆகிடும். ஒரு நாள் என்ன பண்ணானா, அவங்க அப்பா அம்மா பாக்கெட்ல இருந்த பணத்தை போய் திருடிட்டு வந்து போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணிருக்காங்க. மறுநாள் என்ன பண்றானாக்கா, அது அவங்க அப்பா கண்டுபிடிச்சு அடிச்சு ஓகே அடிய விட்டார். வீட்டுல அடிச்சு போட்டவனா அழுதுகிட்டு காலேஜ் வந்துட்டான். திரும்ப பார்த்தா அவனுக்கு மறுநாள் தேடுது. மறுநாள் வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கஞ்சா வேணும்ட்டு அவன்கிட்ட கேட்ட உடனே என்ன பண்றானாக்கா, யாருக்குமே காசு இல்லை. உடனே என்ன பண்ணா, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா நடந்து போயிருந்துருக்காங்க. அவங்கள போய் என்ன பண்ணிட்டானாக்கா, போயிட்டு இருந்தவங்க கழுத்து செயின்ல இருந்து இல்லையா உருவிட்டு செயின் ஸ்நாச்சிங் சொல்லுவோம் இல்லையா, செயினை போயிட்டு ஓடி போய் அதை வித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றானாக்கா, அதையும் இந்த மாதிரி போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா படிச்சு ஒரு IAS ஆக வேண்டும் என்ற கனவு